ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பண்ணதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியோடய சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணியோடு சேர்த்து விட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லா சத்தானது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஆப்பத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.